நம்முடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். பாலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படம். பொதுவாவே மலையாள படங்கள் ஒரு நல்ல ஒரு கதை அம்சம் உள்ள படங்களா இருக்கும். ஆனா கதை ரொம்ப ஸ்லோவா போகும். பயங்கரமா விறுவிறுன்னு போவாது. அந்த ஸ்லோலயுமே ஒரு விறுவிறுப்பை கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரிக்ஸ இப்போ மலையாள படத்துல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. படம் என்னமோ ரொம்ப ஸ்லோவா தான் போகுது. ஆனா நம்மளுக்கு கண்டிப்பா திங்க் பண்ண வைக்கிற அளவுக்கு இன்றைய மலையாள படத்தினுடைய லெவல் எங்கேயோ போயிடுச்சு. மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்ற படத்தை இயக்கிய இயக்குனர் தான் இந்த படத்தை இயக்கி இருக்கிறார் அப்படின்னும் போது நமக்கு இந்த பாலன் படத்து மேல ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த படத்தினுடைய கதை நான் ரொம்ப டீட்டெயிலா சொல்றேன். ஏன்னா இது மலையாள படம், டேரக்டா தமிழ் படம் கிடையாது. மலையாள படத்துல தமிழ் டப் பண்ணப்பட்ட படம். இதை எத்தனை பேர் தியேட்டர்ல போய் பார்ப்பீங்கன்னு சொல்லி தெரியாது. ஆனா கதை நான் சொல்றேன், எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. படத்தோட ஆரம்பத்துல படத்தின் கதாநாயகி ஒரு ஜெயில்ல இருக்காங்க. அங்க தன்னுடைய ஒரு 6 வயது மகன் அவர் ஜெயில அவங்க முழுகாம இருக்கும் போது அவர் ஜெயில போடுறாங்க. ஸோ அந்த குழந்தை அதே ஜெயில பிறந்து அம்மாவோட சேர்ந்து வளர்ந்து வரான். அவனுக்கு எல்லாமே அந்த அம்மா மட்டும்தான், அம்மா 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 மட்டும்தான். இது தமிழ் படத்துல பார்த்த ஒரு கதை உங்களுக்கு ஞாபகம் வரலாம். ஆனா அதை இப்ப நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த படத்தோடைய கதையை பத்தி நம்ம மட்டும் பார்க்க போறோம் இப்போ. அப்போ அந்த மாதிரி வளர்ந்த ஒரு குழந்தை என்ன பண்றாங்க, அந்த ஜெயிலே இந்த பெண் கைதி இல்லையா அவங்க ஹீரோயின், அந்த பெண் கைதிக்கு ஒருத்தர் உதவி பண்றாங்க. அவங்க இன்னொரு பெண் கைதி. அது அவங்க யார் அப்படின்னு கேட்டா, விபச்சார தொழிலையும் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அந்த லேடி. அவங்க என்ன பண்றாங்க, இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு, இந்த குழந்தையோட அம்மா அழகா இருக்கு, நம்ம வெளியில போனா நல்லா பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு உள்ள இருந்தே அந்த பொண்ணு வெளில போறதுக்கு பல உதவிகளை செஞ்சு என்னென்ன யார் யாருக்கு கட்டிங் கொடுக்கணும், எதை கொடுக்கணுமோ கொடுத்துக்கிட்டு இந்த பொண்ணை என்ன பண்றாங்க, சீக்கிரமா ஜெயில விட்டு ரிலீஸ் பண்ணி அனுப்புறாங்க. அனுப்பும் போது அம்மா நீ போயிட்டு நான் நீ ஃபோன் பண்ணணும், நீ ஃபோன் பண்ணலன்னா அவ்வளவுதான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. உன்னை எங்க இருந்தாலும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அனுப்பும் போது இவங்க மிரட்டி அனுப்புறாங்க, நீ எங்கேயும் போயிட்டு விட சொல்ற. அந்த பொண்ணு உள்ள இருக்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பயந்த சுபாவமா இருக்கிறாங்க படத்தோட ஹீரோயின். அப்படியே அவங்க வெளில வரும்போது அந்த ஜெயில் அதிகாரி என்ன பண்றாரு, ஒரு கார்டை கொடுத்து நீ நேரா இந்த கார்டை எடுத்துட்டு நான் சொல்ற இடத்துக்கு போமா, உனக்கு ஒரு வேலை கொடுப்பாங்க, நீ அங்கேயே பையனோட நல்லா அழகா செட்டில் லைஃப் வாழ அப்படின்னு சொல்லி வெளில அனுப்புறாங்க. இப்ப ஹீரோயினும் அந்த குழந்தைய ஜெயில விட்டு வெளில வராங்க. ஜெயில விட்டு வெளில அவங்க பண்ண ஒரு முக்கியமான விஷயம்னா, அந்த ஜெயில இருந்த ஒரு தாதா லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க கொடுத்த கார்டையும் இவரு நம்ம போலீஸ் சூப்பரண்ட் கொடுத்த அந்த கார்டை தூக்கி குப்பத்தொட்டில போடுவாங்க. குப்பத்தொட்டில போட்டு பையனும் அம்மாவும் நடக்க ஆரம்பிப்பாங்க. அப்ப நடக்க ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த படத்தினுடைய ஒரு ஆரம்ப காட்சியை ஏதோ இங்க சொல்ல போறாங்க அப்படின்றத நமக்கு உணர்த்திக்குது. அங்கிருந்து என்ன பண்றாங்க, அந்த அம்மா நேரா போயிட்டே இருக்கும்போது ஊர்ல அவங்க போயிட்டே இருப்பாங்க, எங்கெங்க இருக்கோ அங்க போவாங்க, தவிர ஒரு இடமா போய் நிக்க மாட்டாங்க. அப்ப அவங்க ஒரு இடத்துக்கு போகும்போது பாத்தீங்கன்னா அங்க ஒரு டீ கடை. அந்த டீ கடையில பாத்தீங்கன்னா ஒரு தாத்தா, கிட்டத்தட்ட ஒரு 50-52 வயசான ஒரு தாத்தா என்ன பண்ணுவாரு, அவரால் அந்த டீ கடையை நடத்த முடியாது, சரியா வரவங்க கவனிக்க முடியாது. அந்த இடத்துல இந்த லேடி அந்த பையனும் போயிட்டு கெஞ்சுறாங்க, இந்த மாதிரி வேலைக்கு வச்சுங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு என்ன பண்றாரு, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒத்துக்க மாட்டாரு. அப்புறம் ஒத்துக்கிட்டு சரி கொடுத்துறாரு, சாவியை கொடுத்துறாரு. அவங்க வர கஸ்டமர் நல்லபடியா பாத்துக்கிட்டு வழி அனுப்பிச்சு வச்சுன்னு இருக்கிறாங்க. நல்லவங்க வியாபாரமும் பண்றாங்க. ராயல் அவருக்கு காசா வருது. அப்ப திடீர்னு அந்த இடத்துல ஒரு ஆட்டோக்கார் வராரு. ஆட்டோக்கார் என்ன பண்றாரு, அந்த லேடியை பார்த்துட்டு, என்ன லேடி செமையா இருக்கு, என்ன தாத்தா நீ அவங்களை ஒய்ஃப் ஆக்கிக்கினியா, அந்த பையனை உன் பையன் ஆக்கிக்கினியா அப்படின்ற மாதிரி தப்பா பேசுவாரு. உடனே அந்த தாத்தா என்ன பண்ணுவாரு, என்னடா இப்படிலாம் தப்பா பேசுறேன்னு சொல்லிட்டு அவனை அமுச்சு விட்டுட்டு அந்த ஹீரோயின் கிட்ட, அம்மா நீ என் வீட்டு சாவி, வீட்டுக்கு போயிடு, வீட்டுக்கு போய் நீ என் பொண்ணு மாதிரி இருமா, அவன் என் பேரன் மாதிரி இருக்கட்டுமா அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவருக்கு அந்த அந்த பொண்ணு மேல ரொம்ப பாசம் வந்துடும். அந்த மாதிரி நம்ம கடையில நல்லா பாத்துறாங்க, நம்ம நம்மளுக்கு கஷ்டம் இல்லாம பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போவார். கொடுத்துட்டு அவர் போயிட்டு அடுத்த நாள் காலையில வருவார். அவர் இந்த மாதிரி ஒரு ஏற்கனவே போயிருப்பார். அப்பெல்லாம் கடை சூப்பரா இருக்கும், காலையில வரும்போலாம். அன்னைக்கு ஒரு எதிர்பார்ப்போட காலைல கடைக்கு பார்த்தா கடை பூட்டினபடி இருக்கும். அவர் கொடுத்த சாவி அந்த டேபிள் மேல வச்சுட்டு அந்த லேடி அந்த குழந்தை இட்டுட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிட்டு இருக்கும். தாத்தாக்கு ஒன்றும் புரியாது, என்னடா இது இப்படி நம்ம எஸ்கேப் ஆயிடுச்சு இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிற நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாடல். அந்த பாட்டுல அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு இடமா வேலைக்கு போறாங்க. வேலைக்கு போற இடத்தெல்லாம் தன் பெயரையும் தன் மகன் பெயரையும் புதுசு புதுசா வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க கதை சொல்லி 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 இங்க நம்ம அந்த மகன்கிட்ட டெய்லி கதை சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம நம்ம உன்னோட பேர் இது, இந்த இடத்துல உன்னோட பேர் இது, என்னோட பேர் இது,
நம்ம இந்த பின்னணியில இருந்து இந்த இடத்துக்கு வந்துக்கணும்னு சொல்லிட்டு யார் கேட்டாலும் சொல்லணும், மாத்தி பேசக்கூடாது, ஒண்ணு சரியா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட சொல்லி 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 ஒரு இடத்துக்கு போகும்போதும் அந்த பையனும் இவங்களும் ஒரே மாதிரி போய் சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த பையன் அந்த அளவுக்கு ட்ரெயின் ஆகிட்டே இருப்பான். அந்த பாலன் அப்படின்ற இந்த படத்துடைய அந்த சின்ன பையன் தான் கதாநாயகன். அந்த பையன் ட்ரெயின் ஆகிட்டே இருப்பான். போற வர இடத்துலாம் இவங்க சொல்லுவாங்க, ஆனா இவங்க பேரு ராமகிருஷ்ணன், இங்க வாசுதேவன், என்னோட பேர் ஒரு கிருஷ்ணா போனா என்னோட பேர் மேரி, உன்னோட பேர் ஜோசப், ஏன்னா ஒரு பேர் சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த பையனும் கரெக்டா ஞாபகம் வச்சுப்பான், அந்த பொண்ணும் கரெக்டா ஞாபகம் வச்சுப்பான். இப்ப இவங்க இதே மாதிரி பல இடத்துல போயிட்டு 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 என்ன பண்றாங்க, கேரளாக்குள்ளேயே போயிட்டு போயிட்டு ஒரு இடத்துல போய் வேலை செய்யறாங்க, கட்டிட வேலை செய்யறாங்க. அந்த இடத்துல அந்த ஒரு ஆட்டோக்கார் ஃபர்ஸ்ட் பார்த்தான்னு சொல்லி சொன்னோம் இல்லையா நம்ம, அந்த ஆட்டோக்கார் என்ன பண்றாரு, இந்த இடத்துல டைல்ஸ் இறக்கிறதுக்காக வராரு இந்த கட்டிட பில்டிங்கோட. அப்ப அவர் இந்த பொண்ணை பார்த்துடுறாரு. பொண்ணை பார்த்தோன்னா, டே இது ஒரு ஃப்ராடு. அங்க அந்த கான்ட்ராக்டர் என்ன சொல்றாரு, இல்ல அவங்க தனியா வந்திருக்கிறாங்க, அவங்க ஆதார் கார்டுலாம் வச்சிருக்கிறாங்க, அவங்க ஹஸ்பண்ட் இந்த மாதிரி ஒரு இதுல இறந்துடுறாரு, அதனாலதான் அவங்க இங்க வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு கேரளாவே பூசுலாம் சொல்றாரு. ஆனா அந்த ஆட்டோக்காரன் நம்பல, இல்ல நான் ஏற்கனவே இந்த லேடியை நான் பார்த்துருக்கேன், இந்த பையனை நான் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன், நான் அவங்களுக்கு கொஸ்டின் கேட்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு நேரா இந்த லேடி கிட்ட போயிட்டு கேள்வி கேட்கிறேன், ஏ நீ உண்மையை சொல்லு, உன் பேர் என்ன அப்படின்னு. அந்த இப்ப இதான் என் பேர், நீ என்ன பார்த்துருக்கத நான் உன்னை பார்க்கவே இல்லை, இல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்னை பாக்குறேன், இல்ல நான் உன்னை அங்க பார்த்துருக்கிறேன், உன் பேர் இதானே, உன் புருஷன் இப்படிதானே செத்தானே, எல்லாமே கேட்கிறேன். இல்ல அவ மறுக்கிறா. அப்படி இப்ப புது டீட்டெயில் சொல்லணும், எல்லாம் விழாவரியா சொல்லிட்டே இருப்பாங்க. ஓட்டு வீட்டுல இருந்தா மண்சரில் புருஷன் செத்துட்டான், ஸ்கூட்டர் வச்சிருந்தேன், எல்லாமே சொல்லுவா. அப்படியான்னு சொல்லிட்டு அவன் நேரம் என்ன பண்ணுவான், கடை ரொம்ப பயங்கரமான ஒரு பிளான் பண்ணி கடை அந்த சின்ன பையனை போய் பிடிச்சிப்பான். சின்ன பையனை பிடிச்ச, டேய் நீ உண்மையை சொல்றா, நீ சொல்றா பார்க்கலாம், நீ உன் பேர் என்ன, அம்மா பேர் என்ன, உங்க அப்பா பேர் என்ன, நீ எந்த பைக்ல சின்ன பையன் அவன் ஒரு 5-6 வயசு பையன். அவனை பார்த்தா போய் சொல்றான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அம்மா சொல்றது எல்லாமே அப்படியே டிட்டோவா சொல்லுவான். அதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தும் சொல்லுவான். அந்த பொய்யை உண்மையை நம்புற மாதிரி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்து சொல்லுவான். ஆட்டோக்காரன் பெஜாராயிடுவான், என்னடா இவன் இப்படி சொல்றானேன்னு சொல்லிட்டு என்ன பண்றான், சரின்னு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டு அந்த லேடி என்ன பண்ணுது, அடுத்த நாளே அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டு வேற இடத்துக்கு போயிடுது. இப்படியே மாறி 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 ஒரு இடமா போய் 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 என்ன பண்ணுது, ஒரு வீட்டுல வேலை செய்ய போறாங்க. அந்த வீட்டுல வேலை செய்யற இடத்துல ஒரு பையன், இங்கதான் கதையினுடைய முக்கியமான ஒரு தருணம் இங்கதான் ஆரம்பிக்குது. இது வரைக்கும் கதையினுடைய முக்கியமானது இல்லை, இதெல்லாம் அவுட் பார்ட். கதைக்கு வெளியே இதுக்கும் இப்ப நம்ம வரப்போற கதைக்கும் சம்மந்தம் கிடையாது. இங்கதான் கதையினுடைய முக்கியமான பார்ட் ஸ்டார்ட் ஆகுது. இங்க என்ன பண்றாங்க, அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரியா போறாங்க. அந்த வீட்டோட ஓனர் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு இவன மாதிரியே ஒரு வயசு பையன், இந்த வயசு பையன் மாதிரி அவனுக்கு ஒரு வயசு பையன், 6 வயசுனா அந்த பொண்ணோட பையனுக்கு 6 வயசு. அவங்க புருஷன் எல்லாம் வெளில இருக்கிறாங்க. அப்போ அவங்க புருஷன் இங்க இல்ல. அப்போ என்ன பண்றாங்க, அந்த பொண்ணு இந்த பையன் அவனுடைய பையனை பாத்துக்கிற மாதிரி ஹீரோயினோட பையனை பாத்துக்கன்னு சொல்லிட்டு அந்த லேடிட்ட விட்டுட்டு அவங்க வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த ஓனருடைய பையனும் இந்த ஹீரோயினோட பையனும் ஒரே மாதிரி இருப்பாங்க, ஒரே வயசு, கிட்டத்தட்ட ஒரே வயசு உள்ளவங்க. அப்போ அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்றாங்க, இந்த ஹீரோயின், அப்பா நம்ம லைஃப் நல்லா செட் ஆயிடுச்சு, குழந்தைக்கு ஒரு நல்ல இடம் மாட்டிச்சு, குழந்தைங்க இந்த ஸ்கூல்ல சேர்த்து இங்கே செட்டில் ஆயிடலாம், இதுக்கப்புறம் நம்ம எங்கேயும் ஓட வேணாம் ஒளிய வேணாம்னு சொல்லி அவங்க ஒரு பிளான் பண்றாங்க. பிளான் பண்ணிட்டு அவங்க என்ன பண்றாங்க, நேரா ஒரு ஆல்ரெடி போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் டக்குன்னு அந்த குழந்தை போன அந்த ஹவுஸ் ஓனருடைய குழந்தை ஆட்டோ ரிக்ஷா விபத்துல இறந்துடுறான். இறந்த உடனே அந்த பையனை பார்த்து வேலைக்கு வச்சாங்க, இறந்துடுறான். அதை நினைச்சு இந்த ஹவுஸ் ஓனர் அழுகுறாங்க. இவங்களும் என்ன நம்ம லைஃப் செட்டில் ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, தலையெழுத்துன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியில வந்துடுறாங்க. வெளில வரும்போது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த ஹவுஸ் ஓனருடைய கணவர் வெளிநாட்டுல வேலை செய்யறதா இருப்பாரு. ஸோ அந்த வெளிநாட்டுல வேலையை சேர்க்கக்கூடிய ஒரு ஏஜென்சி இவங்களோட கான்டாக்ட் இருந்திருக்கும். இந்த ஹீரோட கான்டாக்ட் எடுத்துட்டு என்ன பண்றாங்க, அந்த இதெல்லாம் இந்த கதையோட முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் அந்த ஏஜென்ட்டுக்கு என்ன பண்றாங்க, இந்த மாதிரி நான் இங்க இந்த மாதிரி வேலையில இருக்கேன், என்ன வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்றாருன்னா, சரிம்மா நீ இவங்க இந்த குடும்பத்துல இருந்து வந்தீங்கன்றதால தான் நான் விஷயத்த நான் கொடுக்குறேன், ரொம்ப ஒரு பெரிய மனுஷி ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க நீங்க போய் பாத்துக்கணும், அவங்க புருஷன் அவங்களுடைய புள்ள மட்டும்தான் இருக்காரு, அவர் வெளிநாட்டுல இருக்கிறாரு, நீங்க ஜாக்கிரதையா அந்த பாட்டிமாவை பாத்துக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஒரு பயங்கரமான ஒரு கிராமம், அதுல தனியா இருக்கும் இந்த வீடு. அங்க இந்த கேரளாவிலே பாத்தீங்கன்னா ஒரு வீடு தனித்தனியா தான் இருக்கும், அதுல இது ஒரு வீடு தனியா இருக்கும். அந்த வீட்டுல போயிட்டு அந்த அம்மா இருப்பாங்க, அந்த அம்மாவை நீ போய் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு என்ன அட்ரஸ் கொடுத்து அனுப்புறான். அவனுக்கு மட்டும் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அவங்க சொல்லும் போது என்ன பண்றாங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க. யாருன்னா இந்த கதையை இவங்க கதையா மாத்திக்கிறாங்க. அந்த ஓனர் இருக்காங்க இல்லையா, அந்த ஹவுஸ் ஓனர், அவங்க பேரு இவங்களுக்கும் அந்த மகன் பேரை இவனுக்கும் வச்சுட்டு, ஏன்னா அது அவருக்கு தெரியாது, யாருக்கு அந்த வேலை வாங்கி கொடுத்தவருக்கு தெரியாது. அவர் இந்த 2 பேரும் சொன்னோன்னா என்ன பண்றாரு, ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, இந்த பேர் கொண்ட நீங்க 2 பேரும் வருவாங்கன்னு அந்த பையன்கிட்ட சொல்லிடுறாரு. அவரு அவங்க அம்மாட்ட சொல்லிடுறாங்க. ஸோ இந்த பொண்ணும் அந்த பையனை அந்த காடு மாதிரி இருக்கிற அந்த இடத்துல அந்த தனியா இருக்கிற அந்த பாட்டிமா வீட்டுக்கு போயிடுறாங்க.
அந்த பாட்டிமாவை நீங்க பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே ரஃப் அண்ட் டஃபா இருக்கிறாங்க. துப்பாக்கி வச்சிருந்தா வேற பேசுதே துப்பாக்கி வச்சிருந்தா பேசுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான ஆளா இருக்காங்க அந்த பாட்டிமா. அந்த வீட்டுல யார் வந்தாலும் விட மாட்டாங்க. துப்பாக்கி எடுத்து வெத்து குண்டு போட்டு எல்லாரையும் சொல்றாங்க. உண்மையான குண்டை வச்சிருக்கிறாங்க, ஆனா வெத்து குண்டு போட்டு சுடுறாங்க. சுடும்போது என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாதிரி இவ்வளவு ரஃப் அண்ட் டஃபா இருக்கீங்களே, அந்த பொண்ணு கொஞ்சம் காலப்போக்கில் போய் 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 பேச பேச அந்த பாட்டிமா வந்து கொஞ்சம் மனம் இறங்கி இவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. உன் கதையை சொல்லுமா அப்படின்றாங்க. அதுக்குள்ள இந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, தன் பையனை வந்து அந்த இடத்துல ஒரு ஸ்கூல் பார்த்து ஒரு ஸ்கூல்ல வந்து சேர்த்து விட்டுறாங்க. அந்த பையனுக்கு வந்து அந்த ஸ்கூல் மேல அவ்வளவு ஆசை, அவ்வளவு சந்தோஷம். இது ஸ்கூலுக்கே போனதில்லை அந்த குழந்தை. ஸோ ஸ்கூலுக்கு போய் நம்ம லைஃப் செட்டில் ஆயிடுச்சு. அந்த குழந்தையும் அந்த அம்மா 2 பேருமே இன்னும் கொஞ்சம் நிம்மதியாகிறாங்க. முதல்ல ஒரு வீட்டுல இருக்கும்போது அந்த ஆக்சிடென்ட் ஆகி அந்த பையன் செத்துறான். இங்க ஒரு பாட்டிமா மட்டும் தான் நம்ம இருக்கும் நிம்மதியா இருப்போம்னு சொல்லிட்டு வந்து செட்டில் ஆயிட்டு ஃப்ரீயா இருக்கிறான் அந்த பையனும் அந்த அம்மாவும். அந்த நேரத்துல அந்த பாட்டி வந்து உன்னோட கதையை சொல்லுன்னு சொல்லி கேட்கறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கொடூரமான கணவன் வந்து இவங்க கதை தான், ஆனா அது வேற மாதிரி. அவங்க வந்து ஒரு இல்ல இது என் கதை இல்லை, நான் வேற ஒரு கதை மாதிரி உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா நம்ம ஆடியன்ஸுக்கு புரியணும் அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்றாங்க. ஒரு கொடூரமான கணவனை வந்து கண்டம் துண்டமா வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போன ஒரு லேடியோட கதையை சொல்லுவாங்க. நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அது இவங்களோட கதை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி கொண்ட ஹீரோயினை இவங்க இந்த பாட்டிமா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வந்து யாருமே இல்லை, என் புருஷன் அந்த அப்படியாப்பட்ட ஆனா எனக்கு பிள்ளைங்க மட்டும்தான் இருக்காங்க, பிள்ளைங்க யாருமே இங்க இல்லை. ஸோ என்னுடைய இறப்புக்கு அப்புறமா இந்த வீட்டை என்ன பண்ணு, நீ மொத்தமா எடுத்துக்கோ, மொத்தமா எடுத்து உன் பையனை இதே ஸ்கூல்ல படிக்க வச்சு நீ ஒரு நல்ல நிலைமைக்கு நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிமா வந்து நினைக்கிறாங்க. ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் என்ன ஆகுதுன்னா, இந்த லேடி என்ன பண்றாங்க, அந்த ஹீரோயின் என்ன பண்றாங்க, எல்லாமே லைஃப் செட் ஆயிடுச்சு, பையனை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுன்னு சொல்லிட்டு நிம்மதியா ஒரு இடத்துல போய் அப்பதான் அவங்க அழகை பத்தி அவங்க நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. முகத்துல அழகா போட்டு கம்மல்லாம் போட்டுட்டு ஒரு நிம்மதியா அவர் இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கடைக்கு வாங்க போகும்போது பார்த்தா, அந்த ஜெயில பார்த்த அந்த தாதா வந்து பெண் தாதா வந்து இங்க வந்து பாத்துறாங்க. இதை பார்த்துட்டு உன்னை விடமாட்டேன், நீ எங்க வேணா விடமாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஃபாலோ பண்றாங்க. நீ இல்லாம பிசினஸ் சரியாவே பண்ண முடியும், நீ வந்தா நல்லா பிசினஸ் பண்ண முடியும், அம்மூன்னு அம்முஞ்சு மாதிரி இருந்த இப்ப இப்படி நீ வந்து பண்றிய அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அவங்க, அந்த பெண் போற திசையிலே கூட கூட போய் போய் அந்த வீட்டை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய அந்த அம்மா வந்து என்ன பண்றாங்க, இந்த மாதிரி இந்த கண்டுபிடிச்சோன்னே இவன் என்ன பண்றான், இங்க இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றான். ஏன்னா அந்த தாதா வந்து கண்டுபிடிச்சாலும் நம்மளுக்கு மேலும் பல பிரச்சனை கொடுப்பான்னு சொல்லிட்டு அங்க எஸ்கேப் ஆகி வேற இடத்துக்கு வேலைக்கு கூட ட்ரை பண்றான். ஆனா இந்த பாட்டிமா வந்து என்ன எத்தனையோ பேர் பார்த்தினாங்க, நீ பார்த்தின மாதிரி யாருமே பார்த்துல, இதுக்கப்புறம் என்னை யாரும் பார்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் செத்து போறேன், நான் செத்து போனது வருமா, நீ இதெல்லாம் வச்சு சந்தோஷமா இரு, நான் உனக்கு எந்த துன்பமா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அந்த மருந்து மாத்திரை சாப்பிடாம அப்பயே வந்து அந்த ஒரு இக்கட்டான இடத்துல வந்து இறந்துடுறாங்க. இறந்தவொடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, நான் இறக்குறதுக்கு முன்னாடி அவங்க என்ன கேட்டிருப்பாங்கன்னா, அந்த இடத்துலயே ஒரு இடத்துல நீ பள்ளந்தோடு என்ன போச்சு, வீட்டோட வெளில எதுவும் நீ புதைக்கூடாது, வீட்டு உள்ளேயே புதைச்சு மேல வந்து ஒரு வாழை மரம் வச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த பொண்ணு வந்து பண்ணிட்டு இருக்கும். ஆனா இந்த நேரத்துலதான் இந்த படுபாதைக்கு வந்து உள்ள வந்துடுறான், கண்டு பிடிச்சி உள்ள வந்துடுறான். உள்ள வந்ததுக்கு அப்புறமா இவளை வந்து மிரட்டி வந்து நீ வந்து நான் சொல்றதெல்லாம் செய்யணும், என் கூட 2-3 லேடி நான் இங்கதான் இட்டு வர போறேன், இட்டு வந்து நான் இங்கேயே தங்க வச்சு நான் என் தொழில பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு மிரட்டுறான். இவ பயந்துடுறா, ஆஹா என்னடா இது, நம்ம எல்லாமே லைஃப் செட்டில் இந்த மாதிரி இவ பண்றாளேன்னு சொல்லிட்டு என்ன பண்றா, அவ கொலை பண்ணிடுறான். ஏற்கனவே வந்து அந்த கணவனை கொண்டு கொலை பண்ணி தான் துண்டு துண்டா வெட்டி தான் ஜெயிலுக்கு போனான். இப்ப இவளையும் வந்து கொலை பண்ணிட்டான். இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கொலை பண்ணி அவங்கள வந்து உள்ள போடும்போது அந்த போன் வந்து அடிச்சுட்டே இருக்கும் உள்ள. தினமும் வந்து அந்த கேள்வியுடைய பையன் வந்து ஊர்ல இருந்து டெய்லி போன் பண்ணுவாரு. இந்த பொண்ணு வந்து பாட்டியம்மா இறந்ததுக்கு அப்புறம் கூட இருக்கிற மாதிரியே பேசி 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 வச்சுட்டு இருக்கோம். அவர் ஃபாரின்ல இருந்து வரவே மாட்டாருன்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா அன்னைக்கு போன் எடுக்காம கிட்டத்தட்ட இந்த கொலை மேட்டர்லாம் முடிச்சு இந்த இந்த இது எடுத்து இந்த இறந்த பணத்தை வச்சு ஒரு ஓரமா வச்சு அதை வெயிட் பண்ற நேரத்துல பாத்தீங்கன்னா 10-15 போன் வந்திருக்கும். அவங்க எடுக்கும்போது கிட்ட ஒரு 3-4 மணி தான் அந்த போன் எடுப்பாங்க. எடுத்து காதுல வைக்கிற நேரத்துல பார்த்தா அந்த அந்த இவரு சொல்லுவார், நான் இப்போ உடனடியா அங்க வரேன், 4 மணில அந்த ஃபிளைட்ல வந்து இறங்கிடுவேன், 4-5 மணில நாங்க வந்துடுறோமா, என் அம்மாட்ட சொல்ல நான் சர்ப்ரைஸா வீட்டுக்கு வர போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் பிள்ளைக்கு அம்மா செத்ததுன்னு தெரியாது, இப்போ ஒருத்தர் செத்ததுன்னு தெரியாது. அப்ப உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா அந்த பிள்ளையோட வந்து அந்த புரோக்கர் ஒருத்தர் வேலைக்கு விட்டாரு, அந்த புரோக்கரை வந்து உள்ள வருவாரு. உள்ள வர நேரத்துல இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைய டெய்லி ஸ்கூலுக்கு அனுப்பும் போது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, நான் வர வரைக்கும் நீ ஸ்கூல்ல வந்தா கூட ஒரே இடத்துல உட்காந்து நீ அந்த இடத்த விட்டு நீ போவே கூடாது, எவ்வளவு நேரம் அந்த இடத்துல தான் உட்காந்து வேற எங்கேயுமே போக கூடாது அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி அந்த குழந்தை வந்து அங்கேயே வந்து உட்காந்துருக்கும். அந்த நேரத்துல இவங்க எப்படா குழந்தைய பிடிக்கிறது, இவன் வேற வரானேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இவனை எப்படின்னா சாவடிச்சு நிலை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சுவா நம்ம புள்ளெல்லாம் மாட்டிக்கணும்னு சொல்லிட்டு இவனை சாவடிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து காட்ட மாட்டாங்க, சாவடிக்கிற மாதிரி காட்டுவாங்க. காட்டினோன்னு பாத்தீங்கன்னா அந்த பையன் அங்க காத்துட்டு இருப்பான். இங்க அந்த புரோக்கரை சாவடிச்சிருவாங்க, சாவடிக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அதுக்குள்ள அவன் போலீஸ் வந்து புடிச்சு கொடுத்துருவாங்க லேடிய. ஸோ அந்த பொண்ணை வந்து ஜெயிலுக்கு இட்டு போயிடுறாங்க. அந்த பையன் வந்து அம்மா வருவான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு கிராமம்னா கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பஸ்ல இருந்து இறங்கி அம்மா எங்க உட்கார சொன்னாலும் அங்கேயே உட்காந்துருப்பான்.
இதுதான் வந்து படத்தினுடைய இன்டர்வல். இந்த படத்தோட இன்டர்வல் வரைக்கும் கதை இவ்வளவு டீப்பா போனது. இன்டர்வலுக்கு அப்புறமா இந்த கதை வந்து அங்கங்க வந்து சில தொய்வுகள் ஏற்படும். அதில் கொஞ்சம் நான் வேகமா சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா படத்தோட செகண்ட் ஹாஃப்ல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அந்த உட்காந்துருக்கிற பையன் மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க அங்க இருக்கிறவங்க. எங்க இவன் ரொம்ப நேரமா இங்க இப்படியே உட்காந்து அந்த போலீஸ்கார் ஒருத்தர் வராரு. அவர் ரொம்ப ரகுடான ஒரு போலீஸ்காரரு. அந்த போலீஸ்கார் வந்து அங்க இருக்கிற ஒரு போலீஸ் பெண்மணி, அதாவது ஒரு கான்ஸ்டபிள், லேடி கான்ஸ்டபிள லவ் பண்றாரு. அந்த லேடி கான்ஸ்டபிளோட இரவெல்லாம் போய் தங்கக்கூடிய பழக்கம் கொண்ட அவர் வந்து என்ன பண்றாரு, இந்த பையனை இட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷன் போறாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல போனா இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாரு, இவன் யாருன்னே தெரியல, நைட் ஒன்று எடுத்துன்னு போய் நீயே தங்க வச்சுக்கோ, நாளைக்கு காலையில என்ன ஏதுன்னு விசாரிச்சு அவனை அமுச்சு விடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த பையன் என்ன பண்றான், போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சுன்னு போயிடுறான். அந்த போலீஸ் ஸ்டேஷன் தப்பிச்சுன்னு போறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுகிட்ட தான் பாத்துக்கன்னு சொல்லிட்டு இவர் யாரு எதுன்னு விசாரிக்க இவர் போயிருப்பாரு. இந்த பையன் யாருன்னு விசாரிக்க போற நேரத்துல அந்த பொண்ணு இந்த பையன் வந்து எஸ்கேப் ஆயிட்டு போயிடுவான். அட என்னடா இந்த எஸ்கேப் ஆயிட்டு போயிட்டான் போது அந்த இன்ஸ்பெக்டர் வந்து கேட்பாரு, உன்னை நான் வேலையோட சஸ்பெண்ட் பண்றேன்னு சொல்லி இவனை சொல்லுவார். ஆனா அந்த பொண்ணு காதலிக்கிற பொண்ணுன்னு தெரிஞ்சு கூட அந்த பொண்ணாலதான் அந்த பையன் தொலைஞ்சான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை போட்டு குத்துருவாரு. அதனால அந்த பொண்ணு இந்த இன்ஸ்பெக்டர் மேல கோவப்பட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ண மாட்டேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர் போய் கல்யாணம் பண்ணிட்டு இப்ப இந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா இந்த பையனை வந்து தப்பிச்சுன்னு ஓடி போயிடுறான். இந்த தப்பிச்சுன்னு ஓடின்னு போன பையன் என்ன பண்றான் ஏது பண்றான் அப்படின்னு அடுத்து மீதி வரக்கூடிய ஒரு அரை மணி நேரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு போரான ஒரு இடமா இருக்குது அந்த படத்துல. அவங்க அங்கிருந்து போனா ஒரு ரவுடி கூட சேர்ந்து அவனை என்ன பண்றான், ஒரு ரவுடியா வளர்றான். ரவுடியா வளர்ந்துட்டு அவன் என்ன பண்றான், ஒரு 6-7 வருஷம் கழிச்சு ஏதோ ஒரு காரணத்துக்காக அங்கிருந்து இந்த பெங்களூர் போகும்போது இந்த இடத்த பாக்குறான். இடத்த பார்த்தோன்னா அந்த பையனுக்கு பழைய ஞாபகம் வந்துட்டு அப்படியே அங்கேயே இறங்கிடுறான். இறங்கி அந்த இடத்துல உட்காந்து நம்ம அம்மாவை தேட போன்னு சொல்லிட்டு அந்த எங்க சாவடிச்சாலும் அந்த இடத்துல தேட போறான். தேட போன இடத்துல அந்த இடத்துல அம்மா அங்க இல்ல. அம்மா வந்து ஆல்ரெடி ஜெயில வந்து போயிட்டு அடைப்பட்டு இருக்காங்க அப்படின்றது அங்க விசாரிச்சு தெரிஞ்சுட்டு என்ன பண்றான், இந்த ஜெயில இருந்து எப்படி அம்மா விட்டணும்னு பார்த்தா ரக்கடு போலீஸ்காரர் இருக்கான் இல்லையா, அவன் தான் வந்து அவங்க ஜெயில இருந்து மறுபடியும் ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க. அவங்க அம்மா அந்த இவருடைய அந்த பையனோட அம்மா வந்து கொலை பண்ணிட்டு ஜெயில இருந்து ரொம்ப இந்த புள்ள காணும் ரொம்ப மென்டல்ல வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகி என்ன பண்றாங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்த்துறாங்கன்னு சொல்றாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல. அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனா அங்க இருந்து வந்து அந்த அம்மா வந்து ஒருத்தர் அண்ணன் சொல்லி அழைச்சிட்டு போயிட்டான்றாங்க. அந்த அண்ணன் யார் அப்படின்னா இந்த ரகுடு போலீஸ்காரன் தான். அவன் அழைச்சுன்னு போயிட்டு வச்சுட்டு இந்த பையனை வந்து பழி வாங்க நினைக்கிறான். ஏன்னா உன்னாலதான் என்னோட காதல் வந்து என்னை விட்டு போனாலும் உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவே காட்ட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப கரெக்டா நடந்துக்கிறான். அந்த நேரத்துல அந்த பையன் என்ன பண்றான், அன்னைக்கு நான் மட்டும் தப்பிச்சுன்னு போல என் கூட ஒரு பெரிய ரவுடியும் தப்பிச்சுன்னு போனா நான் அவனை உனக்கு பிடிச்சி தரேன், பிடிச்சிதான் உனக்கு நல்ல பேர் கிடைக்கும், நீ அப்பயே எங்க அம்மாவை கொடு, காதல் எழுந்து நான் ஒன்றும் பண்ண முடியாது, ஆனா அந்த பெரிய ரவுடி ஒன்று பிடிச்சோம் நல்ல ரிவார்டு ஒன்று கிடைக்கும், எனக்கு அதை நீ வாங்கி எங்க அம்மா என் கல்லையாரு காட்ட அப்படின்னு சொல்றான். அந்த நேரத்துல அதே மாதிரி அவன் என்ன பண்றான், தன்னை மகன் மாதிரி வளர்த்தாரு அந்த அந்த பையன். அந்த ரவுடி வந்து இவனை வந்து மகன் மாதிரி வளர்த்திருப்பாரு. அவனுக்கு இவனுக்காக எல்லா வேலையும் செஞ்சிருப்பாரு. அந்த அம்மாவே கண்டுபிடிக்க முயற்சி பண்ணியிருப்பாரு. அது இந்த பையனுக்கு தெரியாது. ஆனா அவ்வளவு இருந்துமே அம்மா வேணுன்றதுக்காக அப்பா மாதிரி வளர்த்த அந்த ரவுடியை வந்து கிட்டத்தட்ட காட்டி கொடுத்துறாரு. அந்த சில ரவுடி ரொம்ப கொஞ்சம் வருத்தப்படுறான். அந்த மாதிரி காட்சிலாம் சில காட்சிலாம் வச்சுட்டு இருக்காங்க. அந்த போலீஸ்காரன் என்ன பண்றான், ரவுடியை பிடிச்சோன்னே சரி நீ ரவுடியை பிடிக்கிறது ஹெல்ப் பண்ண, நான் உனக்கு என்ன பண்றேன், உங்க அம்மாவை கையில கொடுக்க மாட்டேன், ஆனா உங்க அம்மாவோட முகத்தை மட்டும் காட்டுவேன், நீ பார்த்துன்னு போயிடு அப்படின்னு சொல்லி கடைசியா கிளைமேக்ஸ் கிட்டத்தட்ட வந்து அம்மாவோட முகத்தை மட்டும் நான் காட்டுவேன், வேற எதுவும் காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இவனும் சரி பரவாயில்ல, அம்மா ஒரு தடவை பார்த்தேன், அம்மா ஃபுல் பைத்தியமா இருக்காங்க, நீ போனாலும் ரெகனைஸ் பண்ண மாட்டாங்க, அந்த அளவுக்கு பைத்தியம் ஆயிட்டாங்க அம்மா, அதுல வந்து நீ வந்து பாரு, உனக்கு வந்து பார்த்துன்னு மட்டும் போயிடு அப்படின்னு சொல்றான். ஹீரோவும் சரி காட்டுங்க, அந்த பையன் பாலன், அந்த பையன் குழந்தை கொஞ்சம் பெரிய பையன் ஆயிட்டாலே, ஒரு 13 15 வயசு பையன் ஆயிட்டான். அப்பா எனக்கு அம்மா மட்டும் காட்டுன்னு சொல்லி அழைச்சிட்டு போறான். அழைச்சிட்டு போனது பெரிய ஒரு பைத்தியகார ஹாஸ்பிட்டல் வந்து அழைச்சிட்டு போறான். உள்ள வந்து கிட்டத்தட்ட சிறை கம்பி மாதிரி உள்ள வந்து அம்மா இருக்கிறாங்க. இவன் நேரா போய் இந்த ஜன்னல் கம்பியை பிடிச்சின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த அம்மா அங்க இருந்து திரும்பி நேரா வராங்க. பார்த்தா அது அவங்க அம்மாவே இல்லை. அதுதான் படத்தினுடைய ட்விஸ்டே. அப்ப அவங்க அம்மா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த கொலை நடந்த நாள் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு மணல்ல பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணோட வந்து பேசிட்டே இருப்பாங்க. அவங்கள வந்து ஆயுதமா யூஸ் பண்ணி அந்த கொலை நடந்த நாள் அப்போ வந்து அவங்கள வீட்டுல வந்து வர வச்சு இந்த மணலம் அடைஞ்ச ஒரு லேடி தான் அவங்கள கொலை பண்ண மாதிரி அந்த இடத்தையே கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. கன்வெர்ட் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த நேரத்துல வந்து அந்த துப்பாக்கியை வந்து சுட வரும்போது பாத்தீங்கன்னா, ஏன்னா வந்து இந்த லேடி வந்து உள்ள வேலைக்கு வரும்போது இந்த லேடி எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு அந்த புரோக்கருக்கும் தெரியாது, அந்த பாட்டியம்மோட பையனுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. அப்ப இந்த பைத்தியகார லேடி தான் வந்து அம்மாவை பார்த்துனாங்க போல சொல்லிட்டு இவங்க தான் அந்த ஆயாவை வேலை பார்த்துக்கிறான்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை தான் ஜெயில எதுவுமே கொடுத்துருப்பானுங்க. அவரை தான் வந்து இந்த பையன் இன்ஸ்பெக்டர் வந்து இந்த பையனோட அம்மானு நடிச்சிருந்திருப்பாரு. அதே அவரே தான் அந்த இந்த இந்த லேடி தான் வந்து இந்த பையனோட அம்மான்னு சொல்லிட்டு அப்பா மாதிரி வளர்த்தா இருப்பாருங்க, அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு இல்லையா, அவரும் நடிச்சிருந்திருப்பாரு. ஸோ எல்லாமே இந்த பைத்தியகார அதாவது மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை தான் வந்து இந்த ஹீரோவோட அம்மா நடிச்சிருந்திருப்பாங்க. ஆனா கிளைமேக்ஸ்ல பார்த்தா தான் தெரியும் அந்த அம்மா அன்னைக்கே என்ன பண்ணிருப்பாங்கன்னா, செமையா இருந்து சீன் போட்டு எஸ்கேப் ஆயிட்டு அந்த அவனை எங்க உட்கார சொன்னாங்களோ அங்கேயே
மாடு மேய்க்கக்கூடிய வேலையை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. என்னைக்காவது நம்ம புள்ள நம்ம நோக்கி வரும், கண்டிப்பா நம்ம புள்ளைய கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பையன் அந்த அம்மா மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த லேடியை வந்து அவன் ஏற்கனவே சந்திச்சிருப்பான். அந்த சின்ன வயசுல அம்மா அடிக்கடி பேசிட்டே இருப்பாங்க. அப்ப இவங்களதான் அம்மான்னு அவங்க வந்து சீன் கிரியேட் பண்ணிட்டுக்கிறாங்க, நம்ம தான் தப்பு பண்ணிட்டுக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டமா ஓடி போய் அவங்க எங்க வெயிட் பண்ண சொல்ல அங்க போய் வெயிட் பண்ணுவான். அடுத்து 5வது 10ஆம் நிமிஷம் வந்து அவங்க அம்மா வந்து அவனை பார்த்துருவாங்க. பிரிஞ்ச அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து இருக்கிறதா இந்த படத்தினுடைய முழு கதை. இந்த படம் வந்து உங்களுக்கு கதை எந்த அளவுக்கு நல்லா இருந்ததோ அந்த அளவுக்கு வந்து இந்த படமுமே வந்து நடிப்பிடிப்பு எல்லாமே வந்து அவ்வளவு சூப்பரா இருந்தது. ஆனா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா இருக்குமானா கொஞ்சம் டவுட் தான். அந்த செகண்ட் ஹாஃப்ல அந்த அப்பாவா வர அந்த ஒரு 1/2 மணி நேரம் படம் வந்து இந்த கதையினோட வேகத்துக்கு வந்து ஒரு ஸ்லோவா இருந்தது தவிர, படம் மற்றபடி வந்து நீங்க வீட்டிலேயே பார்க்கறதுக்கோ இல்ல நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மெட்டீரியல் தான் இந்த பாலன்.